கேரளால கொய்யாப்பழம் வாங்குறதும், நம்ம ஊர்ல அவகேடோ வாங்குறதும் ஒண்ணுதாங்க. 2மே விலை அதிகம். எனக்கு வந்து கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா கேனடால வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாவும் எனக்கு கிடைக்காது. அதனால பெருசா நாங்க வாங்க மாட்டேன். இங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பா தோட்டத்துலேருந்து டெய்லியும் கொய்யாப்பழமும், நாவல் பழமும் வந்துரும். தம்பியோட ஒய்ஃப் அம்மா வீட்ல வந்து அவங்க தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய மரம் இருக்கு. அவங்க தோட்டத்தில இருக்கிறதால நெறைய மரம் பழ மரம், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். நான் வந்திருக்கேன்றதால அவங்க வந்து ஒரு பலாப்பழம் குடுத்து விட்டுருந்தாங்க. நல்லா கனிஞ்சு வெடிச்சு இருந்துச்சு. நான் எப்போ கனடாலேருந்து வந்தாலும் அவங்க தோட்டத்தில பலாப்பழம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒண்ணு குடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து எப்போவுமே பலாப்பழம் வந்து நான் சீசன் இருக்கப்போ குடுத்துருவாங்க. அவங்க தோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, சப்போட்டா, இது சாத்துக்குடி பழம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து விட்டுருந்தாங்க. இந்த தடவ ஊருக்கு வந்தது நல்லா பழ சீசன் போல இருக்கு. அதுவும் நாங்க கரெக்ட்டா வந்த டைம்ல மாம்பழம் சீசன் வந்து சூப்பராவே இருந்துச்சு. மாமாவோட வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, மாங்காய் மரத்தில அவ்ளோ காய் இருந்துச்சு. காயா பறிச்சு வீட்ல வச்சாலே பழுத்துரும். சில மாம்பழம் வந்து தோட்டத்திலே மரத்திலே பழுத்து இருந்துச்சு. மாம்பழமும் சூப்பரா டேஸ்ட் இருந்துச்சு. கள்ளக்குறிச்சியில தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இந்த வருஷம் இது தர்பூசணி போட்டிருந்தாங்க போல இருக்கு வயல்ல 3 ஏக்கரு. அதில வந்து நெறைய காய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு வந்து ஒரு 3/4 மூட்டை கிட்ட தர்பூசணி பழம் குடுத்து விட்டுருந்தாங்க. இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எந்தவித உரமும் போடாம நேச்சுரலாவே பழுத்த ஒரு பழம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு.